எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியை கேட்கலாம். இது கிளடுக கூட்டமா? யார் சார் இது? யார் நீங்களா? இங்கே வாங்க. இல்லை வாங்க வாங்க, பரவாயில்ல வாங்க, நீங்கள் வாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க கிளடுக கூட்டம்னு சொல்லிட்டு. கடைசியாக எப்போ சார் ஒரு செடியை நட்டீங்க? ஒரு 2 வருஷம் முன்னாடி, ஒரு 5 வருஷம் முன்னாடி? இது வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு செடியை நட்டிருக்கீங்களா? மணி பிளான்ட். இவங்க மணி பிளான்ட் நட்டவங்க சார். 70 வருஷமா நாற்று நட்டவங்க விவசாயி. ஒரு அமெரிக்கன் மல்டிநேஷனல் கம்பெனி கிட்டத்தட்ட 200க்கும் மேலான விவசாய கிராமங்களை அழிச்சிருக்கு. அதை எதிர்த்து நின்ன ஒரே ஊர் தன்னூத்து. அதுக்கு அவங்க கொடுத்த விலை 9 விவசாயிகளோட உயிர். இதை எப்படியாச்சும் உங்களுக்கு தெரியப்படுத்திடலான்னு முயற்சி பண்ணி எங்களால் முடியல. 3 வேளை பசிச்சா சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அதை அறுவடை பண்ண விவசாயியோட ஞாபகம் ஏன் வராம போச்சு? விவசாயத்துக்கு தண்ணியே இல்லை. பல பிரச்சனைகள். கடந்த 30 வருஷமா 12,546 ஏரிகள் மூடப்பட்டிருக்கு, 27 குளங்கள் அழிக்கப்பட்டிருக்கு, 7 நதிகள், 1 லட்சத்துக்கும் மேலான விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. தாமிரபரணி ஆற்றிலிருந்து மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு எம்என்சி ஃபேக்டரி 9,000க்கும் மேலான தண்ணியை ஒரு கோலாக்காக எடுக்கிறாங்க. இதுல விவசாயத்துக்கு தண்ணி எங்க இருக்கும்? விவசாயி தற்கொலை பண்ணிக்காம என்ன பண்ணுவான்? இவங்க பசிக்கு பிச்சை கேட்கலையா, விவசாயத்துக்கு தண்ணி கேட்கிறாங்க. இது இந்த தன்னூத்தோட நிலைமை மட்டும் இல்ல, சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் இதே நிலைமை தான். இவங்கெல்லாம் இதுல இருந்து கஷ்டப்பட்டு விவசாயமே வேணும்னு விட்டு போயிட்டாங்க. இப்பெல்லாம் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? சிட்டியில கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிறாங்க, பாலத்துக்கு கீழே துணி துவைக்கிறாங்க, சாக்கடைங்கிறாங்க. இதான் அவங்க நிலைமை. உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்றேன். இந்தியா முழுக்க ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் குடும்பமே நடு தெருவுக்கு வருது. அவன் குடும்பமே நமக்கு பாரம்பரியமா சோறு போட்டு வளர்ந்த குடும்பம் அது. அதை தயவு செஞ்சு குன்றாரு. இல்ல போயிடுச்சு, அவங்க எல்லாம் வேலையை விட்டு போயிட்டாங்க. கடந்த 2002 கிட்டத்தட்ட 10 லட்சம் விவசாயிகள் இந்த விவசாய தொழிலே வேணான்னு விட்டு போயிட்டாங்க. இதான் நடந்துக்கிட்டு. இப்ப என்னடான்னா மீத்தேன் வாயு. தஞ்சாவூர் நாகப்பட்டினம் சுற்று வட்டாரத்துல மட்டும் 1,54,890 ஏக்கர் நிலப்பரப்ப ஒரு எம்என்சி கம்பெனி அழிக்க போகுது. அங்க இருக்கிற விவசாயிகள் சாக போறாங்க, பசியில வாட போறாங்க. இதான் இப்ப இருக்கிற நிலம். 5000 கோடி 5000 கோடி கடன் வாங்கின பியர் ஃபேக்டரி ஓனர் தன்னால அந்த கடனை கட்ட முடியலன்னு கை தூக்குறான். அவன் தற்கொலை பண்ணிக்கல, அவனுக்கு கடன் கொடுத்தவன தற்கொலை பண்ணிக்கல. 5000 ரூபாய் கடன் வாங்கின ஒரு விவசாயி தன்னால அந்த கடனை கட்ட முடியாம வட்டி மேல வட்டி ஏறி பூச்சி மருந்து குடிச்சு செத்துக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி சிட்டியில உங்களுக்கெல்லாம் கவனிக்க நேரம் இல்லை. சரி, டிவி சேனல் கிட்ட போய் கேட்டோம். அவங்களுக்கு லேகியம் வைக்க நேரம் இருக்கு, சமையல் கிண்ட நேரம் இருக்கு, டான்ஸுக்கு மார்க் போட நேரம் இருக்கு, ஒரு கிராமம் அழிய போறதை பத்தி சொல்றதுக்கு 2 நிமிஷம் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் இந்தியாவுக்கு ஃபேக்டரியே வேணாம்னு சொல்ல வரல. பால்ல இருந்து தயாரிக்கிற சோப்பு வேண்டாம், மீன் முட்டை காய்கறில இருந்து தயாரிக்கிற ஃபேர்னஸ் கிரீம் வேண்டாம், பாதாம் ஆப்பிள் தக்காளில இருந்து தயாரிக்கிற எந்தவித அழகு சாதன பொருட்களும் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். இந்தியால மட்டும் 5000 குழந்தைகள் ஒரு நாளைக்கு ஊட்டச்சத்து குறைபாடால இறந்து செத்துக்கிட்டு இருக்கிறாங்களா? ஒரு பணக்காரன் யூஸ் பண்ற காண்டம் ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் வேணும்னா ஒரு ஏழை குழந்தை தன்னோட வாழ்க்கையில ஸ்ட்ராபெரியை நினைச்சு பார்க்க முடியுமா? அதுடா சாதாரண தண்ணியா? 2G அலைக்கட்டு காத்து, வெறும் காத்தை மட்டுமே வச்சு கோடி கோடியா ஊழல் பண்ற ஊர் யாது? செல்போன் ஆடம்பரம், தண்ணீர் அத்தியாவசியம். இந்த தன்னூத்து கிராமம் இந்த மல்டிநேஷனல் கம்பெனியை எதிர்த்து போராடி முடியாம மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் தேடி நாடி வந்திருக்கணும். இந்த 3 நாளா தண்ணி இல்லாம கஷ்டப்பட்ட
குழந்தைகள், தாய்மார்கள் யாராவது இருந்தீங்கன்னா அவங்ககிட்ட கையெடுத்து மன்னிப்பு கேட்டுக்கணும். இப்போ நாங்கள் போனதுக்கப்புறம் 1/2 மணி நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் தண்ணி வந்துடும். ஆனால் தன்னூத்து கிராமத்துக்கான தண்ணி நாளைக்கு கிடைக்க போகிற ரிசல்ட். நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். போலீஸ் யாரும் எங்களை பின்தொடர்ந்து வர வேண்டாம். அது மேலே அவங்களுக்கு தண்ணி வராத பாதிப்பு ஏற்படுத்த போகுது. நாங்கள் இப்போ பண்ண தப்புக்கும் எங்களோட மற்ற பிரச்சனைகளுக்கும் நாளைக்கு நாங்கள் கோர்ட்டில் சரணடைஞ்சிடறோம். எல்லார்கிட்டையும் கையெடுத்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம்.